Welcome back to our channel மாணக்கராசிரியர் 9th standard common quarterly examination September 2025 social science கான ஒரு original question paper தான் பார்க்க போறோம். total mark வந்து பார்த்தனா 100 மென்ஷன் பண்ணிருக்காங்க. choose it வந்து பார்த்தனா ஒரு 14 இருக்கு. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த question paperோட question கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் வைங்க. சோ அப்பதான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசிரியர் YouTube சேனல். அடுத்து வந்து பார்த்தனா ஆன்சர் இன் 10 of the question number 21 வந்து கம்பல்சரி 10 into 2 20. இதில் discuss the age of specifications of humans become in அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு highlight the setup taken in Ashoka's spread in Buddhism, highlight for main contributions of அதே மாதிரி what is tsunami, next வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு what do you mean by the term of hydrosphere, what is an ecosystem, give the Abraham Lincoln's definition of democracy, distinction between பொறுத்த வரைக்கும் two party system, multiple party system, define FOXO Act ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா what do you mean by development, what is labor force of economy, what are the three sectors of economy ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 10 into 5 50 பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 42 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 10 into 5 50. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் அபவுட் hidden treasuries of Indo civilization, சங்கம் ஏஜ், ரைட் அபவுட் ஃபார் பொசிஷன்ஸ் ஆஃப் டியூரிங் த கிளாசிக்கல், describe the depositional work of wind, explain the various components of ecosystem ரொம்ப முக்கியம். அடுத்து distinction between பொறுத்த வரைக்கும் primary waves and secondary waves, tropical vegetation, desert vegetation ரொம்ப ரொம்ப முக்கியம். give the reason கொடுத்திருக்காங்க. what is your opinion democracy of India, what are the fundamental duties, describe the detail about environmental policy India, distinction between public sectors and private sectors, and then கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு answer in all the question பொறுத்த வரைக்கும் 2 into 8 16. ஸோ இதில் கம்பேர் த கான்செப்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெர்னலிசம் புத்தனிசம் வந்து கேட்டிருக்காங்க. இன்டிகேட் த இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் கேப்ட் இன் சங்கம் ஏஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் எக்கனாமி. ஸோ மேப் கொடுத்துருக்காங்க, அந்த மேப் வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே மேப் இருக்குது, மேப் பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.